ஒருத்தருக்கு கார் இருக்கும், சைக்கிள் கூட இல்லாமல் நான் நடந்து பஸ்ஸில் போய் கஷ்டப்பட்டு இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ டிஃப்ரெண்ட். எந்த விதத்திலையோ நம்ம காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ ஏற்றத்தாழ்வோ தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள வரக்கூடாது. சபையிலும் சரி, ஊழியங்களிலேயும் சரி. ஒருவர் நன்றாக பிரசங்கம் பண்ணுவார், அவரை பார்த்து நாம் ஏங்கக்கூடாது. அவரை விட உன்னை குணமாக்குகிற வரங்களிலே தேவன் பயன்படுத்துவார். எனக்கு அவரை போல பிரசங்கம் பண்ண தெரியல, ஸ்டடி எடுக்க தெரியல, அவரை போல வேதத்தை பிரீச் பண்ண தெரியல, கவலைப்பட வேண்டியதில்லை. அவரை காட்டிலும் உன்னை அதிகமாக ஜெபிக்க வைப்பார் ஆண்டவர். நான் மட்டும்தான் சுமக்கணுமா? அவங்களும் ஆசரிப்பு கூடாரம் சம்மந்தப்பட்ட வேலை தான் செய்கிறாங்க, நானும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே தான் அந்த உடன்படிக்கை பெட்டியும் இருக்குது. மற்றதெல்லாம் அந்த வண்டியில், அந்த கூண்டு வண்டில்களில் போது, உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் நான் சுமக்க வேண்டும். இது ஒரு கடினமான வேலை, இது கொஞ்சம் கஷ்டமானது. ஆனாலும் கர்த்தர் நியமித்ததை மனரமே